ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ரியல்டர். இன்னைக்கு நம்ம படப்பையில் ஒரு சூப்பரான சைட் பார்க்க வந்திருக்கோம். இந்த சைட்க்கு இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரகடம்ல வல்லம் சிப்காட்டில் உங்களுக்கு டைட்டில் பார்க் வருது. ஸோ அங்கேருந்து கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா இந்த செரப்பனஞ்சேரி வரைக்கும் உங்களுக்கு 100 ஃபீட் ரோடு வருது. இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். அந்த ரோடு பார்த்தீங்கன்னா சைட்லேருந்து ஒரு 200 மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. ஈச் சைட்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனித்தனியாக வாட்டர் பைப் லைன் கொடுத்துருக்குறாங்க. சைட் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவென்யூ ட்ரீ பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி சைட்டுக்குள்ளே உங்களுக்கு 3 பார்க் இருக்குது. கொடுக்குற ப்ரைஸுமே பார்த்தீங்கன்னா ₹1 ஒருத்தா இருக்கும். ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ரியல்டர். இன்றைக்கி நம்ம படப்பையில் ஒரு சூப்பரான சைட் பார்க்க வந்திருக்கோம். இந்த சைட் பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலில் தொடர்ந்து செலக்டிவான ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் நினச்ச ஒரு ப்ராப்பர்ட்டியும் கண்டிப்பாக நம்ம சேனல் பார்த்து வாங்கிக்க முடியும். இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னா உங்களுக்கு படப்பையில் செரப்பனஞ்சேரி அப்படின்ற லொக்கேஷனில் இருக்குது. இந்த மெயின் ரோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா அவுட்டர் ரிங் ரோடு வருது. அது வழியாக வந்தீங்கன்னா நீங்கள் படப்பை ரூட் கனெக்ட் பண்ணலாம். இந்த ரோட் டுவர்ட்ஸ் ஒரகடம் வாலாஜாபத் வழியாக காஞ்சிபுரம் வரைக்கும் கனெக்ட் பண்ணுது. ஸோ ஒரு நல்ல ஒரு கனெக்டிவிட்டி இருக்க ரோட்டில் மெயின் ரோட்லேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர்லேயே இந்த சைட் லொக்கேட் ஆயிருக்கு. இந்த சைட்டு சூப்பராக டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சைட் யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நற்பவி ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து ஜுவல் சிட்டி அப்படின்ற ஒரு சூப்பரான லே அவுட்டு. இந்த லே அவுட் பார்த்தீங்கன்னா மொத்தம் 10 ஏக்கரில் இப்போ போட்டிருக்கிறாங்க. இதில் ஃபேஸ் 1 ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஃபேஸ் 2 போயிட்டுருக்கு. இந்த சைட்டில் ஃபேஸ் 3 ஃபேஸ் 4 இருக்குது. ஸோ ஃபியூச்சரில் உங்களுக்கு நல்ல அப்ரிசியேஷன் இருக்கும். இந்த ஃபேஸ் 2 மொத்தம் 115 பிளாட்ஸ் போட்டிருக்காங்க. அதில் இப்போ 70+ பிளாட்ஸ் பார்த்தீங்கன்னா அவைலபிள் இருக்குது. இந்த லே அவுட்டை நல்லா டெவலப் பண்ணியிருக்காங்க சொல்லியிருந்தேன். பின்னாடி உங்களுக்கு ரோட் பார்த்தீங்கன்னாலே தெரியும். 40 ஃபீட் ஒய்ட் ரோடு கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த லே அவுட்டில் மற்ற எல்லா ரோடுமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 30 ஃபீட் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு மொத்தம் பார்த்தீங்கன்னா 115 பிளாட்ஸு 70 பிளாட்ஸ் அவைலபிள் இருக்குது சொல்லியிருந்தேன். உங்களுக்கு நிறைய பிளாட்ஸ் இன்னுமே பார்த்தீங்கன்னா இந்த 40 ஃபீட் ரோட்லேயும் இருக்குது. கார்னர் பிளாட்டும் அவைலபிள் இருக்குது. ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரியான டைரக்ஷன்லேயுமே இருக்குது. ஸோ இப்போ வந்தீங்கன்னா நீங்கள் நினச்ச மாதிரி வாங்கிக்கலாம். ஏன்னா ரொம்ப டிமாண்ட் இருக்க ஒரு சைட் இது. ஸோ நீங்கள் லேட்டாக வந்தீங்க அப்படின்னா நீங்கள் நினச்ச மாதிரியான ஃபேஸிங்கோ உங்களுக்கு கார்னர்ஸோ அந்த மாதிரி கிடைக்காது. ஸோ சீக்கிரமாக கால் பண்ணிட்டு வாங்க. இந்த சைட்டுக்கு கனெக்டிவிட்டி சொல்லியிருந்தேன் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே. உங்களுக்கு படப்பை ரோட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். மெயின் ரோட்லேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இந்த சைட்டுக்கு இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரகடம்ல வல்லம் சிப்காட்டில் உங்களுக்கு டைட்டில் பார்க் வருது. ஸோ அங்கேருந்து கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா இந்த செரப்பனஞ்சேரி வரைக்கும் உங்களுக்கு 100 ஃபீட் ரோடு வருது. இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். அந்த ரோடு பார்த்தீங்கன்னா சைட்லேருந்து ஒரு 200 மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. எப்பயுமே ஒரு சைட் நம்ம பார்க்கும்போது ஃப்யூச்சரில் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் ஏதாவது பக்கத்தில் வர மாதிரி இருந்தால் அந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வாங்கினோம்னா அந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆகிறதுக்குள்ளே நம்ம சைட்டோட அப்ரிசியேஷன் அப்படின்றது உங்களுக்கு அப்படியே டபுள் மடங்கு ஆகிடும். இதுதான் பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் சரௌண்டிங்கில் நடந்தது. உங்களுக்கு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் போடும்போது இதுதான் நடந்தது. உங்களுக்கு செங்கல்பட்டு இப்போ டெவலப் ஆகிட்டு இருக்கும்போது இதுதான் நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த ஒரு சைட்டுக்காக சொல்லலை. எப்பயுமே நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறீங்கன்னா இந்த மாதிரி ஃப்யூச்சரில் ஒரு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் வருதுன்னா அது வரத்துக்கு முன்னாடி வாங்கினா தான் உங்களுக்கு அந்த ஹீல்டை நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும். ஸோ அப்படி ஒரு பர்ஃபெக்டான லொக்கேஷன்லேருந்து இந்த சைட் லொக்கேட் ஆகிருக்கு. சைட்டும் நல்லா டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய எம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு சைட் சொல்லியிருந்தேன் 40 அடி ரோடு சொல்லியிருந்தேன். ப்ளஸ் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைனேஜ் சிஸ்டம்க்கு இடம் கொடுத்து அதுக்கப்புறம் பிளாட் போட்டிருக்காங்க. அதே மாதிரி சைட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரீட் லைட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஒயர் எல்லாமே பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்டில் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. 3 ஃபேஸ் EB லைனுமே இவங்க பண்ணிட்டுருக்காங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல கம்ப்ளீட் ஆகிடும். 3 ஃபேஸ் EB லைனும் எடுத்து கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி இது ஒரு கேட்டட் கம்யூனிட்டி. உங்களுக்கு 24 ஹவர்ஸ் செக்யூரிட்டி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் பிளாட் வாங்கினீங்கன்னா ஒரு 3 இயர்ஸ்க்கு இந்த லேஅவுட் இப்போ என்ன கண்டிஷனில் இருக்கோ இதே கண்டிஷனில் இவங்க 3 இயர்ஸ்க்கு இவங்களே மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்றாங்க. ஈச் சைட்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனித்தனியாக வாட்டர் பைப் லைன் கொடுத்துருக்குறாங்க. சைட் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவென்யூ ட்ரீ பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி சைட்டுக்குள்ளே உங்களுக்கு 3 பார்க் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட்டுக்கான ஸ்பேஸுமே கொடுத்துருக்காங்க. ஃப்யூச்சரில் ஒரு ரேஷன் கடையோ இல்லை ஒரு லைப்ரரியோ ஏதோ ஒன்று கவர்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது அதுக்கான ஸ்பேஸுமே பார்த்தீங்கன்னா இவங்க கவர்மெண்ட்க்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ உங்களுக்கு ஃப்யூச்சரில் டெவலப் ஆகிறப்ப நல்ல ஒரு லுக் இருக்கும். எப்பயுமே நான் உங்களுக்கு சொல்லுவேன், இந்த மாதிரி 40 ஃபீட் ஒய்ட் ரோட்லாம் இருக்குன்னா ஃப்யூச்சரில் டெவலப் ஆகும்போது உங்களுக்கு ஏரியா பார்க்க நல்லாயிருக்கும். இப்போ எப்படி இந்த அண்ணா நகர் கோடம்பாக்கம் உள்ளலாம் ஏரியா நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ஒரு பிளான்டான ஒரு லொக்கேஷனாக இருக்கும். ஸோ இங்கே நீங்கள் தைரியமாக பிளாட் வாங்கலாம். இவங்க கொடுக்குற ப்ரைஸிங்கும் பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். 600 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து இங்கே பிளாட் இருக்குது. அப் டு 2400 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் நீங்கள் நினச்ச மாதிரியான சைஸில் நினச்ச டைரெக்ஷனில் வாங்கிக்க முடியும். கொடுக்குற ப்ரைஸுமே பார்த்தீங்கன்னா ₹1 ஒருத்தா இருக்கும். ஒரு ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா 2200 ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க. இது ஒரு நல்ல ப்ரைஸிங்கு. ஏன்னா படப்பையிலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
4,000 5,000க்கு மேலே தான் மினிமம் பிளாட்டு. இது வந்து மெயின் ரோட்லேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. உங்களுக்கு ஃப்யூச்சரில் இந்த கனெக்டிவிட்டி இங்கே வந்து ரோடு ஆக்சஸ் ஒரு வண்டி இங்கே போகும்போதே இங்கே வந்து 4,000 5,000 தான் ஸ்கொயர் ஃபீட் போகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சைட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா டாட்டாவோட ஒரு ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட் ஒன்று இருக்குது. அந்த ப்ராஜெக்ட்டுமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிறப்ப நம்ம சைட்குள்ளேயே அவங்களோட ரோடும் வந்து கனெக்ட் ஆகும். டுவர்ட்ஸ் நீங்கள் மெயின் ரோடு இப்படியும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இன்னும் வந்து ஷார்ட் ஆகும் உங்களுக்கு டிஸ்டன்ஸ் 1 கிலோமீட்டருக்குள்ளே வந்துடும். ஸோ இதுவும் ஒரு நல்ல அட்வான்டேஜ். இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஒரு டிடிசிபி அண்ட் ரேரா அப்ரூவ்டு சைட்டு. ஸோ பேங்க் லோன் போகும்போது 90% வரைக்கும் லோன் இவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. உங்களுக்கு சைட்டில் பார்த்தீங்கன்னா 600 ஸ்கொயர் ஃபீட்லேருந்தே பிளாட் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ உங்களுக்கு 2,200 அப்படின்றது ஒரு ஸ்கொயர் ஃபீட்ன்றப்போ ஒரு 13 lakh பட்ஜெட்டுக்குள்ளேயே நீங்கள் ஒரு பிளாட் வாங்க முடியும். கையில் ஒரு 2 lakhs இந்த மாதிரி வச்சுருந்தீங்கனாலே உங்களுக்கு பேங்க் லோன் வந்து எல்லாமே இவங்களே ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இது ஒரு பெரிய லேஅவுட். நிறைய பேங்க்கில் பார்த்தீங்கன்னா ப்ரீ அப்ரூவ்டு லோன் இவங்களே எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ பேங்க் ப்ராசஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே குயிக்காக இருக்கும். இந்த மாதிரி லேஅவுட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க ப்ராஜெக்ட் பண்ணும்போதே அவங்க வந்து பேங்க்கில் வந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அப்ரூவல் வாங்கி வச்சுருவாங்க. ஸோ நீங்கள் லோன் போகிறப்ப உங்களுக்கு லீகல் கிளியர் பண்ணுறது எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். லீகல் எல்லாமே கிளியராக இருக்கும். ஸோ இந்த சைட்டு நீங்கள் விசிட் பண்ணணுன்னா வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நேரில் வந்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக வாங்கலாம். வீடியோவில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிட்டு சைட் விசிட் வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி பட்ஜெட்டில் இந்த மாதிரி லொக்கேஷனில் பார்த்துட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு சூப்பரான வீடியோவோட நம்ம சேனலில் பார்க்கலாம்.